டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? போட்டித் தேர்வுக்கு நல்லா ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நமக்கு அந்த போட்டித் தேர்வில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா, அது அயனி சமநிலை, அயானிக் ஈக்குவேஷனில் வரக்கூடிய சாலிபிலிட்டி ப்ராடக்ட், கரைதிறன் பெருக்கம். நிறைய கொஸ்டின்ஸ் இந்த சாலிபிலிட்டி ப்ராடக்ட், கரைதிறன் பெருக்கத்தில் கேட்டிருக்காங்க. இதை ஒரு 4 பார்ட்டாக போட்டிருக்கிறோம். இது வந்து நமக்கு ஃபஸ்ட் பார்ட். முதல்ல நமக்கு கரைதிறன், சாலிபிலிட்டி, அது தெரியறதுக்கு நமக்கு கரைசல், சொல்யூஷன் தான் உங்களுக்கு தெரியும். சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் ரெண்டும் சேர்ந்து கிடைக்கக்கூடியது சொல்யூஷன். கரெக்டாக? அதில் நம்ம குறைய எடுக்கக்கூடியது சொல்யூட், கரைபொருள் அப்படின்னு சொல்கிறோம். எது அதிகமாக இருக்குதோ அது கரைப்பான், சால்வெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஸோ உங்களுக்கு கரைதிறன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நல்லா பாருங்கள். ஒரு பர்டிகுலர் சொல்யூட்டை எடுத்து, கரைபொருள் எடுத்து ஒரு கரைப்பானில் போடும்போது அது நமக்கு கரைய தொடங்கும். சரியா? எல்லா விதமான அந்த உப்புகளும் ஒரே விதமாக கரையுமா? கரையாது. ஒவ்வொன்றும் அதோட பண்புகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த கரைதிறன் மாறுது. அந்த கரைதிறன் சாலிபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது நல்லா பாருங்கள். நமக்கு 100 கிராம் நீரில் கரையக்கூடிய கரைபொருளின் கிராம்களின் எண்ணிக்கை, அதான் நம்ம என்ன சொல்கிறோம்? சாலிபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஸோ சாலிபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு என்னது? the number of grams of solute is dissolved in 100 gram of solvent. இதுக்கு பேர் நமக்கு சாலிபிலிட்டி. இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா கூட இருக்குது. இங்கே பாருங்கள், நமக்கு சாலிபிலிட்டி ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த solute டிவைட் பை வெயிட் ஆஃப் த solvent இன்ட்டு 100. மறந்துடக்கூடாது, அதோட யூனிட் ரொம்ப முக்கியம். இந்த சாலிபிலிட்டிக்கு யூனிட் மோல்ஸ் பர் லிட்டர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ உங்களுக்கு சாலிபிலிட்டினா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நமக்கு இந்த கரைதிறன் எதெல்லாம் பொறுத்து இருக்குது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கரைபொருளின் தன்மை, நேச்சர் ஆஃப் த சொல்யூட், அதை பொறுத்து இருக்கு. முதல்ல எல்லா விதமான அந்த கரைபொருள் சொல்யூட், எல்லா விதமான அந்த சால்வெண்ட் கரைப்பானில் கரையாது. ஞாபகம் வச்சுக்கலாம்ல? இப்போ சோடியம் குளோரைட் நீரில் கரையும். அதே சமயம் நான் போலார் சால்வெண்டாக இருக்கக்கூடிய, ஆர்கானிக் சால்வெண்டாக இருக்கக்கூடிய அந்த பென்சீனில் அது கரையாது. அது உங்களுக்கு தெரியும். ஓகே, அதே மாதிரி கரைப்பானின் தன்மை, நேச்சர் ஆஃப் த சால்வெண்ட், அதை பொறுத்து நமக்கு இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடியது வெப்பநிலை. வெப்பநிலை, டெம்பரேச்சர். வெப்பநிலையை கூட்டும்போது அதோட சாலிபிலிட்டி கூடும். நமக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்லிஸ் வந்து அந்த சில்லாக இருக்கக்கூடிய மில்கில் போட்டால் குறையதான் கரையும். இதே ஹாட் வாட்டரில் போடும்போது அல்லது ஹாட் மில்கில் போடும்போது நல்ல கரையுது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். நெக்ஸ்ட் பாருங்கள், நமக்கு அழுத்தம், ப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபார் எ வாயு நிலை கரைபொருள், ஃபார் கேசியஸ் சொல்யூட்டுக்கு அழுத்தத்தை பொறுத்து. நமக்கு தெரியும், இந்த சோடா பாட்டிலெலாம் பார்த்தாச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடை ப்ரெஷரைஸ்ட் பண்ணி உள்ளே போடும்போது நிறைய கரைஞ்சிருக்கும். அதை ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள், அந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படியே வெளியே வருது. ஏன்னா ப்ரெஷர் குறைஞ்சிருது, அதோட கரைதிறன் குறைஞ்சிருது, கார்பன் டை ஆக்சைடு. ஸோ ஏற்கனவே டிசால்வ் ஆகிருக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு ஆகுது, மேலே வெளியே வந்துடுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்தல பாருங்கள், இந்த கரைதிறனை பாதிக்கக்கூடிய 2 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், காரணிகள் என்ன அப்படின்னா, படிகக்கூடு ஆற்றல், லாட்டிஸ் எனர்ஜி. உங்களுக்கு தெரியும், 1 மோல் சோடியம் குளோரைடை நான் எடுக்கிறேன். நல்லா பாருங்கள், அந்த சோடியம் குளோரைடை Na+Cl- பிரிக்கிறோம். அந்த பிரிப்பதற்கு தேவைப்படக்கூடிய ஆற்றல், ரெக்கவர்டு எனர்ஜி, அதை நம்ம என்ன சொல்கிறோம்? படிகக்கூடு ஆற்றல். நம்ம எடுக்கக்கூடியது 1 மோல் சோடியம் குளோரைடாக இருந்தால் அதோட வேல்யூ கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள், 788 கிலோஜூல் பெர் மோல். இது ஒவ்வொரு படியங்களை பொறுத்து அது மாறுபடும். நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது லாட்டிஸ் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும். சார்ஜு, சைஸ் எல்லாம் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி இன்னொன்று கரைப்பான் நேற்று ஆற்றல், ஹைட்ரேஷன் எனர்ஜி. நீரில் போடும்போது வெளியிடப்படக்கூடிய ஆற்றல், அதான் கரைப்பான் நேற்று ஆற்றல் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஒரு உப்பில் அயனி இன்ட்ராக்ஷன், அயான் இன்ட்ராக்ஷன் இருக்கும். இதை தண்ணியில் போடும்போது அந்த அயனி கரைப்பான், அயான் வேறு என்னது, சால்வெண்ட் இன்ட்ராக்ஷன் இருக்கும். இந்த அயான் சால்வெண்ட் இன்ட்ராக்ஷன்
அந்த அயனி இடையீடை விட அதிகமாக இருந்தால் தான் அது கரைய தொடங்கும், கரையும். மறந்துடக்கூடாது. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் லாக்டிஸ் எனர்ஜி அண்ட் ஹைட்ரேஷன் எனர்ஜி. நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு இந்த உப்புகளை அதோட கரை திறனை வச்சு பிரிக்கிறோம் பாருங்க. முதல்ல சொல்லக்கூடியது கரையும் உப்புகள், soluble salts அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த உப்புல பார்த்தீங்கன்னா கரை திறன் solubility 0.1 மோலார். என்ன இருக்குது? 0.1 மோலாரோட அதிகமாக கரைஞ்சிச்சுன்னா அந்த குறிப்பிட்ட கரைப்பானில் அது கரையும் உப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது பாருங்க, சிறிதளவு slightly soluble salts. இங்கே கரைதிறன் solubility பாருங்க நமக்கு அந்த 0.01 மோலார் ஓட அதிகமாக இருக்கும், 0.1 மோலாரை விட குறைவாக இருக்கு. இது சிறிதளவு கரையும் உப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு சிக்கனமாக கரையும் உப்புகள், ஸ்பாரிங்லி soluble salts அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. இதோட solubility பார்த்தாச்சுன்னா லெஸ் தென் எப்படி இருக்கு? நமக்கு இந்த 0.01 மோலாரை விட குறைவாக உள்ளது. மறந்துடக்கூடாது. ஸோ நமக்கு கரை திறனை வச்சு நம்ம உப்புகளை என்ன பண்ணுறோம்? சால்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணுறோம், பிரிக்கிறோம். நெக்ஸ்ட் சொல்லக்கூடியது பாருங்கள், நமக்கு உப்புகளை பார்த்துட்டு இன்னொரு கிளாஸிஃபிகேஷன் சொல்கிறோம். நமக்கு கரையும் உப்புகள் ஒரு 100 ml கரைசல் ஒரு 100 ml சொல்யூஷனில் நமக்கு மோர் தென் 1 கிராம் சொல்யூட், அதாவது பாருங்கள் 1 கிராமை விட அதிகமான கரைபோல் அந்த 100 கிராமில் கரைஞ்சி இருந்துச்சுன்னா அது என்ன சொல்கிறோம்? கரையும் உப்புகள். உங்களுக்கு தெரியும், சோடியம் குளோரைட், பொட்டாசியம் குளோரைட் இதெல்லாம் நமக்கு கரையக்கூடிய உப்புகள். நம்ம ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் பார்ப்போம், எல்லா உப்புகளும் கரையுதா? லெட் நைட்ரேட் கரையும், ஆனால் காப்பர் கார்பனேட் கரையாது, காப்பர் சல்ஃபேட் கரையும். ஸோ இதெல்லாம் கரையும் உப்புகள். இன்னொன்று பாருங்கள், குறை அளவு கரையும் உப்புகள், ஸ்பாரிங்லி soluble salts அப்படின்னு சொல்லக்கூடியது 100 ml சொல்யூஷனில் லெஸ் தென் 1 கிராம் சொல்யூட் இருந்துச்சுன்னா, 1 கிராம் சொல்யூட்டோட குறைவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம்? குறை அளவு கரையும் உப்புகள். எடுத்துக்காட்டு பாருங்க, AgCl, AgI இதெல்லாம். மூணாவது சொல்லக்கூடிய விஷயம் பாருங்க, கரையாத உப்புகள், insoluble salts. ஓகே, 100 ml நமக்கு 10⁻³ கிராம் சொல்யூட்டை விட குறைவாக இருக்கக்கூடியது. இதான் நம்ம என்ன சொல்கிறோம்? கரையாத உப்புகள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும், கால்சியம் கார்பனேட் இது கரையாது, மெக்னீசியம் கார்பனேட் இது நமக்கு என்ன பண்ணாது? கரையாது. இதெல்லாம் கரையாத உப்புகளுக்கு எடுத்துக்காட்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம்ல. இப்போ இந்த நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறோம், என்னன்னு பாருங்கள். நமக்கு கரைதிறன் பெருக்கம் solubility ப்ராடக்ட். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பாருங்கள், நான் ஒரு உப்பு எடுத்துருக்கிறேன். அந்த உப்பு XmYn. அதை தண்ணியில் போடும்போது நமக்கு என்ன ஆகும்? அது அந்த உப்பு பிரிகை அடையும். இந்த XmYn எப்படி பிரிது பாருங்க, MXN + NYM- அப்படின்னு பிரியுது. அந்த பிரிகை அடைந்த அயனிகளுக்கும் அந்த பிரிகை அடையாத உப்புக்கும் இடையில் ஒரு சமநிலை இருக்குது, ஒரு ஈக்லிபியம் இருக்குது. இப்படி ஈக்லிபியம் இருந்தால் அதோட சமநிலை மாறிலி Kயோட வேல்யூ பாருங்க, K that's equal to உங்களுக்கு தெரியும், வலது பக்கம் இருக்கக்கூடிய செறிவுகள் மேலே வரும், அந்த ஈக்லிபிரியத்துக்கு இடது பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய நமக்கு கீழே வரும். நல்லா பாருங்க. ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடியது பாருங்க, XN+ ஓட செறிவு பவர் பாருங்க, இங்கே M இருக்கிறதுனால பவர் M போட்டுக்கிறேன். அதே போல் பாருங்க, YM- ஓட செறிவு பவர் N. இடது பக்கம் இருக்கக்கூடிய XmYn அதோட செறிவு கீழே வருது. இங்கே பாருங்க, நமக்கு ஹெட்ரோஜீனியஸ் ஈக்விலிபிரியமாக இருந்துச்சுன்னா சாலிட் ஸ்டேட்டில் ஒரு செறிவு இருக்கும்போது, திட நிலையில் இருக்கும்போது அதோட செறிவு 1ன்னு தெரியும். ஸோ உங்களுக்கு K = XN+ ஓட செறிவு பவர் M இன்ட்டு YM- ஓட செறிவு நமக்கு பவர் N. கரெக்டாக? இதை நம்ம என்ன சொல்கிறோம்? solubility ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம், KSP. ஒரு எக்ஸாம்பிள் கூட கீழே கொடுத்துருங்க பாருங்க. இந்த CuOH2 நமக்கு வாட்டரில் போடும்போது அது Cu2 + 2OH- பெரியுது.
அதோட சாலிபிலிட்டி ப்ராடக்டோட வேல்யூ பாருங்க 1.6 × 10⁻39. மறந்துடக்கூடாது. இதான் நமக்கு எடுத்து சாலிபிலிட்டி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தால பாருங்க, நமக்கு கரைதிறன் பெருக்கம் சாலிபிலிட்டி ப்ராடக்ட் அப்படின்னா டெஃபினிஷன் என்ன உங்களுக்கு தெரியும். என்ன டெஃபினிஷன்? ஒரு ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன், ஒரு சமநிலையில் பாருங்க, நமக்கு அதில் இருக்கக்கூடிய செறிவுகள் இங்கே இருக்குது. அதுக்கு மேலே பவரில் என்ன வந்திருக்கு அப்படின்னா அந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் பாருங்கள், எக்ஸ் எம்னு வந்திருக்குது. இங்கே என்ன வந்திருக்கு பாருங்கள், பவர் என். இதுதான் நமக்கு என்னது கரைதிறன் பெருக்கம் கண்டுபிடிக்கக்கூடியது. ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தால சொல்லக்கூடிய விஷயம் பாருங்கள், நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு விஷயம், நமக்கு நிறைய சம் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நமக்கு கால்குலேட் பண்ணுறாங்க. நல்ல கவனமாக பார்க்கணும் நீங்கள். இங்கே பாருங்கள், நமக்கு எடுத்தது AgCl அப்படிங்கிற ஒரு உப்பை எடுத்திருக்கிறேன். இந்த AgCl நீரில் போடும்போது பாருங்கள் நமக்கு என்ன நடக்கும்? AgCl நமக்கு ஒரு சமநிலை என்ன ஆகிடுது? Ag ப்ளஸ் என்ன இருக்கும்? நமக்கு Cl மைனஸாக மாறும். இதில் நமக்கு எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது? கரைதிறன் பெருக்கம் சாலிபிலிட்டி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஈக்லிபிரியத்தில் சமநிலையில் செறிவு, அதில் இருக்கக்கூடிய அந்த அயனிகளோட செறிவு சமநிலையில் அட் ஈக்லிபிரியம். மறந்துடக்கூடாது. இது கரைதிறன் பெருக்கம். அதே சமயம் இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன். அது என்ன சொல்லியிருக்கிறேன்? அயனி பெருக்கம், அயானிக் ப்ராடக்ட் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்கிறேன். இந்த அயானிக் ப்ராடக்ட் அயனி பெருக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது துவக்க செறிவுகள், அதில் இருக்கக்கூடிய அயனிகளோட துவக்க செறிவுகள். கூடுதலாக இன்னொரு விஷயம் சொல்லலாம், அந்த குறிப்பிட்ட நேரம் டீக்கு அப்புறம் இருக்கக்கூடிய செறிவு அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இது நமக்கு எடுத்து அயனி செறிவு. நமக்கு ஒரு கரைசலில் இருக்கக்கூடிய அந்த கரைதிறன் பெருக்கம் அயனி செறிவை வச்சு அந்த கரைசலை 3 விதமாக பிரிக்கலாம். நல்ல கவனமாக பாருங்கள். முதல்ல நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அயனி பெருக்கம் இஸ் கிரேட்டர் தென் கரைதிறன் பெருக்கம் சாலிபிலிட்டி ப்ராடக்ட். அப்படி இருந்தால் அயனி பெருக்கம் கூடுதலாக இருந்தால் அந்த கரைசலில் நிறைய அயனிகளாக இருக்கும். அந்த அயனிகள் ஒன்றோட ஒன்று வினை புரிந்து நமக்கு என்ன ஆயிரும்? வீழ்படிவாதல் நடக்கும். ஓகே, நமக்கு பிரிசிபிடேஷன் நடக்குது. அது தெவிட்டிய கரைசல், நமக்கு சூப்பர் சாச்சுரேட்டட் சொல்யூஷன். மறந்துடக்கூடாது. எப்போ அயனி பெருக்கம் அந்த கரைதிறன் பெருக்கத்தை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அயானிக் ப்ராடக்ட் இஸ் கிரேட்டர் தென் த சாலிபிலிட்டி ப்ராடக்ட். மறக்கக்கூடாது. என்ன அடுத்தால சொல்லக்கூடிய விஷயம் பாருங்க, செகண்ட் பாயிண்ட் மாற்றி சொல்கிறோம். அயனி பெருக்கத்தை விட அந்த சாலிபிலிட்டி ப்ராடக்ட் கரைதிறன் பெருக்கம் கூடுதலாக இருந்துச்சுன்னா, கரைதிறன் பெருக்கம் கூடுதலாக இருந்தால் அந்த அயனி என்ன ஆயிரும்? நமக்கு கரைய ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தாச்சும் நமக்கு வீழ்படிவாதல் அங்கே நடக்காது. கரெக்டாக? நோ பிரிசிபிடேஷன். இந்த சொல்யூஷன் எப்படி இருக்கும்? நமக்கு அன்சாச்சுரேட்டடாக இருக்கும், தெவிட்டா கரைசலாக இருக்கும். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அதெல்லாம். நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இப்போ 2 ஈக்குவலாக இருக்குது. அயனி பெருக்கம் அண்ட் சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது தெவிட்டிய கரைசல், நமக்கு என்ன சாச்சுரேட்டட் சொல்யூஷனாக இருக்கும், சமநிலை ஈக்லிபிரியம் இருக்கும். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். அடுத்தால கவனிங்க, இங்கே டிட்டர்மினேஷன் ஆஃப் த சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஃப்ரம் த மோலார் சாலிபிலிட்டி. அந்த மோலார் கரைதிறன் மதிப்பில் இருந்து எப்படி நமக்கு சாலிபிலிட்டி ப்ராடக்ட் கரைதிறன் பெருக்க மதிப்பை கண்டுபிடிக்குது. நமக்கு எடுத்துக்கூடிய உப்பு உங்களுக்கு தெரியும், நீரில் போடும்போது இப்படி கொடுக்குது. அதோட கரைதிறன் பெருக்கம் பாருங்க, நமக்கு xn ப்ளஸோட செறிவு பவர் m இங்கே இருக்கிறதுனால m வந்துருச்சு. அதே போல் ym மைனஸோட செறிவு நமக்கு பவர் n வந்துருச்சு. இதில் இருக்கக்கூடிய இந்த xn ப்ளஸ் அது மோலார் கரைதிறன். ஓகே, மோலார் சாலிபிலிட்டி ms-க்கு சமமாக இருக்கும். அதாவது xn ப்ளஸ் அதோட வேல்யூ ms. அதே போல் பாருங்க, ym மைனஸ் அதோட வேல்யூ ns. ஏன்னா இங்கே n இருக்குது, எத்தனை மோல் பிரியுதோ எத்தனை மோல் கிடைக்குதோ இன்ட்டு சாலிபிலிட்டி. ஸோ அதோட வேல்யூவை நம்ம போட்டாச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது பாருங்கள், k சாலிபிலிட்டி ப்ராடக்ட் தட்ஸ் ஈக்குவல் டு ms பவர் என்ன போகணும் நமக்கு m. கரெக்டாக? நெக்ஸ்ட் என்ன வரும்? ns பவர் n வரும். அதாவது m பவர் m, n பவர் n, s பவர் m ப்ளஸ் n. மறந்துடக்கூடாது, வெரி இம்பார்ட்டன்ட்.
முக்கியமான பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள் உங்களுக்கு போடுறேனே, AgCl இதுக்கு சாலிபிலிட்டி ப்ராடக்ட் மோலார் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்குறாங்க, மோலார் சாலிபிலிட்டி கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு எப்படி கால்குலேட் பண்ணுறது? இங்கே பாருங்கள், இதை நான் தண்ணியில் போடும்போது எனக்கு கிடைக்கக்கூடியது Ag ப்ளஸ் என்ன கிடைக்கும், Cl மைனஸ். இங்கே இருக்கக்கூடியது 1 தான். ஸோ 1s, இது 1s தான். அப்போ இதோட வேல்யூ என்ன பாருங்கள், Ksp that's equal to 1s power 1, 1s power 1 that's equal to s squared. ஸோ சாலிபிலிட்டி இது ஒரு பைனரி எலக்ட்ரோலைடாக இருந்தால் இது மாதிரி தான் கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், நமக்கு பேரியம் சல்ஃபைடு இதுக்கு எப்படி நம்ம சாலிபிலிட்டி ப்ராடக்ட் கால்குலேட் பண்ணுறது? நல்லா பாருங்கள், பேரியம் சல்ஃபைடு இதை நமக்கு வாட்டரில் போடும்போது பாருங்கள் நமக்கு கிடைக்கக்கூடியது பேரியம் 2 ப்ளஸ் என்ன கிடைக்கும், SO4 2 மைனஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எஸ், இது எஸ். அப்போது உங்களுக்கு KSP சாலிபிலிட்டி ப்ராடக்ட் that's equal to S into S that's equal to S power 2. கரெக்டாக? அதே போல் நமக்கு செகண்ட் பாருங்கள், நமக்கு Ag2CrO4 இதை தண்ணியில் போடும்போது பாருங்கள் 2Ag ப்ளஸ் என்ன கிடைக்கும் பாருங்கள், CrO4 2 மைனஸ். கரெக்டாக? இப்போ இதுக்கு 2s என்ன ரெண்டு இருக்குது, இங்கே வெறும் s தான். ஸோ இங்கே KSP சாலிபிலிட்டி ப்ராடக்ட் that's equal to 2s power 2, இந்த 2 குறிக்குது. கரெக்டாக? இன்ட்டு நமக்கு என்னது s. ஸோ போடும்போது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4s power 3 கால்குலேட் பண்ணிடலாமா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக சொல்கிறேனே, இங்கே பாருங்கள், நமக்கு AB அப்படிங்கிற ஒரு பைனரி எலக்ட்ரோலைட் தண்ணியில் போடும்போது 2 அயனிகளை கொடுக்கக்கூடியதாக இருந்தால் அதோட சாலிபிலிட்டி ப்ராடக்ட் KSPயோட வேல்யூ எப்படி இருக்கும், x² இருக்கும். அதே சமயம் பாருங்கள் AB2 அப்படின்னு இருந்தால் KSPயோட வேல்யூ எப்படி நமக்கு இருக்கும், 4s³ இருக்கும். அதே போல் இந்த பாருங்கள் A2B இருந்தாலும் அதே தான் கிடைக்கும், KSPயோட வேல்யூ 4s³ அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கலாமா? கொஸ்டினில் பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு கீழ்கண்ட எதில் AgClன் கரைதிறன் மிக குறைவாக இருக்கும். இங்கே நமக்கு ஒரு கான்செப்டை நமக்கு ரீகால் பண்ணணும். அது உங்களுக்கு தெரியும் அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே அது காமன் அயான் எஃபெக்ட் அல்லது பொது அயனி விளைவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பொது அயனி விளைவுனா உங்களுக்கு தெரியும் தானே. இப்போ நமக்கு இருக்கக்கூடியது பாருங்கள், CH3COOH அசிட்டிக் ஆசிட். இந்த அசிட்டிக் ஆசிட் ஒரு நமக்கு என்னது, வலிமை குறைந்த அமிலம், வீக் ஆசிட். ஒரு 100 மூலக்கூறு அசிட்டிக் அமிலத்தை எடுத்து தண்ணியில் போடும்போது எனக்கு 5 வச்சுக்கிறேன், 5 தான் பெரியது. அப்போ நமக்கு அங்கே ஒரு ஈக்லிபிரியம் போடுவோம். நல்லா பாருங்கள், நமக்கு அது அசிட்டைட் அயனி CH3COO மைனஸ் ப்ளஸ் என்ன கொடுக்கும், நமக்கு H+ கொடுக்கும். இந்த அசிட்டிக் அமிலம் இருக்கக்கூடிய கரைசலில் இந்த அசிட்டிக் அமிலத்தோட உப்பு சோடியம் அசிட்டேட் நான் சேர்க்குறேன். பாருங்கள், CH3COONA. இங்கே பாருங்கள், நான் ஒரு கிவ்ஸ் தான் போட்டிருக்கேன், ஏன்னா அது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைடு, நமக்கு முழுவதும் அயனி வரக்கூடியது. ஸோ நமக்கு CH3COO மைனஸ் ப்ளஸ் என்ன கொடுக்கும், Na+. இங்கே பாருங்கள், நமக்கு இந்த ஈக்லிபிரியத்துக்கு இந்த சைடு நமக்கு வலது பக்கம் அசிட்டைட் அயனிகளோட செறிவு கூறிடுச்சு. அப்போ அக்கார்டிங் டு த லீ சாட்லியர் பிரின்சிபல் இந்த ஈக்லிபிரியம் எங்கே ஆகும், நமக்கு ஷிஃப்ட் டு த லெஃப்ட். ஸோ அசிட்டிக் அமிலத்தோட பிரிகை வீதம் நமக்கு குறைஞ்சிரும். ஏற்கனவே 5 தான் சொன்னேன், இப்போ என்ன இருக்கும், 1 கூட மாறி இருக்கலாம். ஞாபகம் வச்சுக்கலாமா? இதுக்கு பேர் தான் காமன் அயான் எஃபெக்ட். இப்போ அதே விஷயத்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நமக்கு நல்லா பாருங்கள், இந்த AgCl இதை நீங்கள் தண்ணியில் போடும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடியது Ag + Cl மைனஸ் கிடைக்கும். இது நமக்கு ஈக்லிபிரியமாக போட்டுக்கிறேன். நமக்கு வந்து அது என்னது, பகுதி அளவு பெருகி அடையக்கூடியது. இப்போ நான் இங்கே பார்க்கும்போது இந்த சோடியம் நைட்ரேட் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இதை தண்ணியில் போடும்போது பாருங்கள் Na+NO3 மைனஸை கொடுக்கும். கரெக்டாக? வாட்டர், அது வாட்டராகி போட்டுக்கலாம். NaCl அப்படிங்கிறத தண்ணியில் போட்டால் நமக்கு பாருங்கள் Na+Cl மைனஸாக பெரியும். சோடியம் புரோமைட் அது என்ன ஆகும், நமக்கு Na++ தான் பெரியுது, Br மைனஸாக பெரியும்.
சோடியம் குளோரைட அந்த AgCl இருக்கக்கூடிய கரைசலை நாம் சேர்க்கும்போது நல்லா பாருங்கள், NaCl போடும்போது Na + Cl மைனஸ். ஸோ இங்கே Cl மைனஸோட அயனியோட செறிவு கூடுதனால நமக்கு அந்த AgClோட கரைதிறன், AgCl கரைந்து Ag + Cl மைனஸாக மாறக்கூடிய அந்த திறன் என்னாகும், கரைதிறன் குறைஞ்சிடும். மறந்துடக்கூடாது. இங்கே கூடுதலாக இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து NaClம் எடுத்துருக்கிறேன், CaCl2 கால்சியம் குளோரைடும் எடுத்துருக்கிறேன். அப்படி பார்த்தா அந்த கால்சியம் குளோரைடை நீரில் போடும்போது 2 Cl மைனஸை கொடுக்கும். அப்போ நமக்கு அந்த கால்சியம் குளோரைடு எடுத்தால் AgClோட கரைதிறன் மேலும் குறையும். NaClோட கால்சியம் குளோரைடு போடும்போது மேலும் குறையும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது பாருங்கள், நமக்கு நெக்ஸ்ட் சொல்லக்கூடிய விஷயம், பகுதி அளவு கரையக்கூடிய AX2 உப்பின் கரைதிறன் பெருக்க மதிப்பு. கரைதிறன் பெருக்க மதிப்பு கொடுத்துட்டாங்க. கரைதிறன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு AX2 இதை நீங்கள் நீரில் போட்டாச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது A2 + 2 என்னது நமக்கு X மைனஸ், இது S, இது 2S. அப்போ நமக்கு கரைதிறன் பெருக்கம் KSPயோட வேல்யூ தட்ஸ் ஈக்குவல் டு S into 2S பவர் 2. கரெக்டாக? அல்லது KSP தட்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன இருக்கும், S into 4S பவர் 2 அல்லது 4x3. நல்லா பாருங்கள், கொஸ்டினில் உங்களுக்கு அந்த 4S பவர் 3யோட வேல்யூ கரைதிறன் பெருக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 3.2 × 10⁻11. ஸோ இங்கே பாருங்கள், 3.2 × 10⁻11. இதை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கே பவர் 3 இருக்குது. அப்போ 3ஆல் டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் இந்த பக்கம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எளிதாக இருக்கும். அதுக்காக நான் என்ன சேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்கள், 4S பவர் 3 தட்ஸ் ஈக்குவல் டு 32 × 10⁻12. கரெக்டாக? அல்லது S பவர் 3 தட்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 8 × 10⁻12. அல்லது S பவர் 3 ஈக்குவல் டு 2 பவர் 3 × 10⁻12. அல்லது S ஈக்குவல் டு பாருங்கள் 2 × 10⁻4. -12 3ஆல் -4. ஸோ இந்த ஆன்சர் வரணும். எங்கே இருக்குன்னு பாருங்கள், நமக்கு தேர்ட் ஒன் இருக்குது. ஸோ நமக்கு இதுதான் கரெக்ட். ரொம்ப எளிதான கொஸ்டின் தான் இது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, Ba2 என்ற சேர்மத்தின் KSPயோட வேல்யூ கொடுத்தாச்சு. அந்த சேர்மத்தின் கரைதிறன் என்ன, இதான் நமக்கு என்ன சொல்கிறாங்க, கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த சேர்மம் பாருங்கள் Ba2, அதை போடும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது B2 + என்ன கிடைக்கும், 2A மைனஸ் அப்படின்னு கிடைக்குது. கரெக்டாக? ஸோ இது நமக்கு S, இது 2S. அப்போ நமக்கு கரைதிறன் பெருக்கம் KSP ஈக்குவல் டு S × 2S பவர் என்ன வரும், 2. கரெக்டாக? அல்லது KSP தட்ஸ் ஈக்குவல் டு 4S பவர் 3. இந்த கரைதிறன் பெருக்கோட மதிப்பு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா, 4S பவர் 3 தட்ஸ் ஈக்குவல் டு பாருங்கள், ஸோ 4 × 10⁻12. அல்லது S பவர் 3 ஈக்குவல் டு 1 × 10⁻12. கரெக்டாக? 4 கேன்சல் ஆகிடுது. அல்லது எஸ்ஸோட வேல்யூ பாருங்கள் 1 × 10⁻4. ஸோ உங்களுக்கு வர வேண்டிய ஆன்சர் 1 × 10⁻4 அல்லது 10⁻4. ஸோ செகண்ட் தான் கரெக்ட். ஓகே, ஈஸியாக போட்டுடலாம்ல. அதே டிட்டோ தான், இதே மாதிரி பாருங்கள், மாறி மாறி கேட்குறாங்க, ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், AX3யின் கரைதிறன் பெருக்க மதிப்பு யாது அப்படின்னு நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இது நமக்கு தெரியும், AX3 அப்படிங்கிறத நீங்கள் நீரில் போடும்போது பாருங்கள், A3 + 3X மைனஸ், இங்கே S, இங்கே 3S. அப்போ கரைதிறன் பெருக்கம் KSP தட்ஸ் ஈக்குவல் டு S × 3S பவர் 3. கரெக்ட் தானே? ஸோ உங்களுக்கு வர வேண்டிய விஷயம் S × 27S பவர் 3. ஸோ 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 27S பவர் 4. ஸோ 27S பவர் 4 அப்படிங்கிற ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், எஸ் ஃபர்ஸ்டில் இருக்குது. அதுதான் கரெக்ட்.
நெக்ஸ்ட் பாருங்க, பகுதி அளவு கரையும் ஒரு இருகூறு மின்பகுளி. உங்களுக்கு தெரியும் இருகூறு மின்பகுளினா நீரில் போடும்போது ரெண்டே ரெண்டு அயனிகளை கொடுக்கக்கூடியது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏபி, அதை தண்ணியில் போட்டாச்சுன்னா ஏ ப்ளஸ் பி மைனஸ் அப்படின்னு கொடுக்கக்கூடியது. உதாரணம் உங்களுக்கு தெரியும் ஏஜிசிஎல், அதை தண்ணியில் போடும்போது ஏஜி ப்ளஸ் சிஎல் மைனஸ், இதை ஈக்குலிபிரியம் கூட எடுத்துக்கலாம். அதே சமயம் என்ஏசிஎல் பாருங்கள், என்ஏ ப்ளஸ் சிஎல் மைனஸ், இதெல்லாம் நமக்கு என்னது இருகூறு மின்பகுளி. ரெண்டு இதை மட்டும் கொடுக்கக்கூடிய, ரெண்டு அயனிகளை மட்டும் கொடுக்கக்கூடியது. கரைதிறன் பாருங்கள், மற்றும் கரைதிறன் பெருக்கம் முறையே எஸ் எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, ஸ்மால் எஸ் கேபிட்டல் எஸ். கரைதிறன் ஸ்மால் எஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, கரைதிறன் பெருக்கம் கேபிட்டல் எஸ் கொடுத்துருக்காங்க. அதே ஈஸியானது தான். ஸோ நான் எடுக்கக்கூடிய எதை உதாரணத்தை பாருங்கள், ஏபி கிவ்ஸ் நமக்கு என்னது ஏ ப்ளஸ் பி மைனஸ். கரெக்டாக? இது எஸ், இது எஸ், ஸ்மால் எஸ்ஸாக வச்சுக்கலாம் அதை. ஓகே, ஸோ நமக்கு கேஎஸ்பி தட்ஸ் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு எஸ் தட்ஸ் ஈக்குவல் டு எஸ் ஸ்கொயர்ட். இதோட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க கேபிட்டல் எஸ், பெருசாக போட்டுக்கிறேன். அப்போது நல்லா பாருங்கள், எஸ்ஸு எஸ் பவர் 2 அல்லது ஸ்மால் எஸ் ஈக்குவல் டு எஸ் கேபிட்டல் எஸ் பவர் 1/2. ஸோ இப்படி வரக்கூடிய ஆன்சர் தான் கரெக்ட். எங்கே இருக்கும் பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டே இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இருந்து கரைதிறன் என்றால் என்ன, அந்த கரைதிறனை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்ன, அந்த கரைதிறன் மதிப்பை மோலார் கரைதிறனிலிருந்து எப்படி கண்டுபிடிக்குது, அதற்குரிய நமக்கு என்ன சிம்பிளான சம்ஸ் எல்லாம் இங்கே பார்த்தோம். ரிமைனிங்கை நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.